க்ரீமியான ஃப்ளேவர்ட் மில்கில் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்ல. அதுவும் இந்த சம்மர் சீசனில் 80s அண்ட் 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹெல்தி அண்ட் ஸ்நாக்கி சேனல். இது ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி தான். அதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்கானா போதும், ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடரும் சேர்க்க போகிறோம். இப்போ பால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சின்ன கப்பு தான். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இதுக்கு நல்லா இருக்காது, ஒயிட் சுகர் தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பால் லேசாக திக்கானா போதும். முன்னாடியெல்லாம் இவ்வளோ நிறைய ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் இருக்காது, அதனால வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட், ஃபிர்னி, மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் தான் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் போல் பால் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வெனிலா ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வாங்கிக்கோங்க. இப்போ அதை கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலோடு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நீங்கள் கிளறிட்டே தான் இருக்கணும், ஏன்னா சீக்கிரமாக திக்காயிடும். நான் இதில் எடுத்துருக்கிறது வெனிலா ஃப்ளேவர். இதில் ஸ்ட்ராபெரி, மேங்கோ இதெல்லாம் கூட இருக்குது. இப்போ சீசனலாக நிறைய மாம்பழம் கிடைக்கிறதுனால நீங்கள் மாம்பழமும் நட்ஸும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த திக்னஸ் போதுன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா 3 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா போதும். இப்போ அது நல்லா சில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட போகிறேன். எப்பயுமே ஃப்ரூட்ஸ்லையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுடுவாங்க, அந்த மாதிரி வேண்டாம். என்னோடய அட்வைஸ், எப்போ சாப்பிட்றோமோ அப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போடுங்க. கஸ்டர்ட் மட்டும் சில்லுன்னு இருந்தால் போதும். நான் இதில் கிரேப்ஸ், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், கொஞ்சம் நட்ஸு சேர்க்க போகிறேன். ஸ்ட்ராபெரி சீசனில் நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பனானாவும் ஸ்ட்ராபெரியும் போட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த ஃப்ரூட்ஸும் சேர்க்க அவசியம் இல்லை. இப்போ இது மேலே கொஞ்சம் நட்ஸும் மாதுளம்பழமும் சேர்த்துக்கலாம். க்ரன்ச்சியாகவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.